ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 23 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? எல்லாரும் அவங்கவுங்க ஊரில் போய் ஓட்டு போட்டிங்களா? இன்றைக்கி உங்களோட மனநிலைமை எப்படி இருந்தது ஓட்டு போடும்போது? கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, ஓட்டு போட போகணுன்னு சொல்லிட்டு டைமுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டிங்களா? எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கேன். சரி, என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? சரி, நான் இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன்னு சொல்கிறேன். ஓ, நீங்கள் என்கிட்ட கேட்பீங்கள, நீ ஓட்டு போட்டியாமான்னு. நான் இன்னைக்கு ஓட்டு போட்டேன்ப்பா. காலையிலே போய் முதல்ல ஓட்டு தான் போட்டேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலைகள் எல்லாம். ஏன்னா பாப்பா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது தானே நம்ம போய் ஓட்டு போட முடியும். பாப்பா கொஞ்சம் தூங்கினாங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் எனக்கு இன்னும் ஓட்டு இங்கேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஊருக்கு இன்னும் மாற்றலை. ஸோ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு இங்கே தான் ஓட்டு போட்டேன். அதனால் காலையிலே அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். ஸோ காலையில் பால் மட்டும்தான் குடிச்சிட்டு இங்கே வந்தேன். திரும்ப ஓட்டு போட போனேன். அதனால் காலையில் டிஃபன் நான் எடுக்கலை. ஏன்னா எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கே ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஏன்னா எங்கள் ஓட்டு பூத்தில் கொஞ்சம் நல்லாவே கூட்டமாகவே இருந்தது. ஸோ அதனால் என்னால் காலையில் சாப்பிட முடியலை. ஆனால் நான் இன்றைக்கி எல்லாமே மேனேஜ் பண்ணி என்னோடய டயட் சார்ட்டில் என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டேன், ஓகேவா? ஆனால் அந்த காலையில் உள்ள சாப்பாடு டைம் கொஞ்சம் சாப்பிட முடியாததுனால ஆஃப்டர்நூன் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்டுட்டேன். ஸோ டைமுக்கு சாப்பிட பாருங்கள். இல்லைன்னா நமக்கு அடுத்த டைம் சாப்பிடும்போது ஓவர் பசியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம அதிகமாகவும் சாப்பிட்ருவோம். அது இன்னைக்கு எனக்கு நடந்ததை வச்சு நான் சொல்கிறேன், சரியா? அதனால் டைமுக்கு சாப்பிட பாருங்கள். கொஞ்ச நாளும் டைமுக்கு சாப்பிட பாருங்கள். சரி, நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்னு சொல்கிறேன், சரியா? காலையில் 3 கப் பால் குடிச்சேன்னு சொன்னேன்ல. காலையில் இல்லை, காலையில் ஈவினிங் நைட்டு அப்படி 3 கப் ஆஃப் மில்க் குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மதியம் காலையில் சாப்பிடலை. ஸோ மதியம் சாதம், ஃபிஷ் ஃப்ரை, ரசம் வச்சு சாப்பிட்டேன். நான் இமேஜில் காட்டுறது நான் சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் நான் கூட கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன். ஏன்னா என்னால் பசி தாங்க முடியலை. அதனால் நான் கூட கொஞ்சம் சாப்பிட்டேன். அதனால இன்றைக்கி என்னோடய ஆஃப்டர்நூன் லன்ச் அதிகமாகவே எடுத்ததுனால கேலரிஸ் எல்லாமே அதிகமாக வந்துடுச்சு. ஆனால் ஃபிஷ் எடுத்ததுனால கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகமாகிடுச்சு. நான் இன்றைக்கி ப்ரோட்டீனோட லெவலை ரீச் பண்ணிட்டேன். எப்படியோ 70 கிராம் எடுத்துட்டேன் ப்ரோட்டீன் இன்னைக்கு. எப்படியோ நம்ம இன்றைக்கி சாப்பிட்டோமோ சாப்பிடல, நான் இன்றைக்கி ப்ரோட்டீன் மட்டும் கரெக்டாக நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துடணும்னு நினச்சேன். ஸோ ப்ரோட்டீன் நான் என்னோடய டயட்டில் இன்றைக்கி கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். அடுத்து ஈவினிங் சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் சாலட் மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதில் நான் ப்ரோட்டீன் நிறைய இருக்குன்னு சொல்லி நிறைய வீடியோஸில் பார்த்தேன். ஸோ அதை தான் எடுத்துக்கிட்டேன். சரி, இனி கேலரி அண்ட் ப்ரோட்டீன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன், சரியா? சாதம் எடுத்துக்கிட்டதில் எனக்கு 450 to 550 கேலரி இருந்து. திரும்ப ஃபிஷ் ஃப்ரை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன்ல இன்றைக்கி. அதனால் 450 to 600 கேலரி இருந்துச்சு. அடுத்த சோயா சங்க்ஸில் 250 to 320 கேலரி இருந்தது. அதுக்கப்புறம் பால் 3 கப்பு குடிச்சிருந்தேன்ல, அதுக்கு 300 to 360 கேலரி. மொத்தம் நான் இன்றைக்கி எடுத்தது 1450 to 1830 கேலரி எடுத்துறதுக்கு இன்றைக்கி. அதில் நம்ம ப்ரோட்டீன் எதுலேருந்துலாம் வந்திருக்குன்னா, ஃபிஷ்லேருந்து 35 to 45 கிராம் ப்ரோட்டீன் ஃபிஷ்ஷில் மட்டுமே நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து சோயா சங்க்ஸ் அதில் கிடைச்ச ப்ரோட்டீன் 20 to 25 கிராம் கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம மற்ற இதிலெல்லாம் விட சோயா சங்க்ஸில் கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகமாகவே கிடச்சிருக்குது. நான் இதுவரை பார்த்ததில் சோயா சங்க்ஸில் அதிகமாகவே இருக்குது. அடுத்து பாலில் 18 to 20 கிராம் கிடச்சிருக்கு. மொத்தம் நான் இன்றைக்கி 75 to 90 கிராம் ப்ரோட்டீன் ரீச் பண்ணிட்டேன். மினிமம் 75 இருந்தாலும் நமக்கு லிமிட் 70 to 80 90 தானே வந்தது. எப்படியோ இன்றைக்கி நான் ப்ரோட்டீனை ரீச் பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியலை. ஏன்னா காலையிலே இங்கே கிளம்பி வந்ததுனால எனக்கு வாக்கிங்லாம் நான் இன்றைக்கி பண்ணலை. நாளைக்கு அதுக்கும் சேர்த்து எப்படியாவது வாக்கிங் பண்ணிடணும். கண்டிப்பாக பண்ணுவேன், ஓகேவா? அடுத்தது காப்ஸ் 90 கிராம் to
110 கிராம் சாதத்தில் மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ்லேயும் பால்லையும் சேர்த்து 40 to 50 கிராம். மொத்தம் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட கார்ப்ஸ் வந்து 130 to 160 கிராம் கார்ப்ஸ் எடுத்திருக்கேன். ஃபைபர் 7 கிராம் ஃபைபர் எடுத்திருக்கேன். ஃபேட் வந்து 40 to 50 கிராம் ஃபேட் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது இவ்வளோ தான். நான் இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. நாளைக்கு கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும். நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்களா? பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? எப்படி இருக்குது இப்போ உங்கள் உடம்புக்கு? அதையும் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நான் இன்றைக்கி பண்ணது இவ்வளோ தான். சரி, நாளைக்குள்ளது நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.